அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட தளபதி விஜய் தற்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் த கோட் படத்தோட இன்னொரு படத்தையும் நடிச்சு முடிச்சிட்டு சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட போறதா அறிவிச்சிருந்தாரு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையில பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு அவரது விலகல் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில விஜயோட கடைசி படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில அதை உறுதி செய்யும் விதமா கடந்த வாரம் தகவல் ஒன்று வெளியாச்சு. இயக்குனர் வினோத் அவர்கள் தான் விஜயோட கடைசி படத்தை இயக்க போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டாங்க. நிலையில விஜய் தன்னோட கடைசி படத்தின் தயாரிப்பாளரை திடீரென மாற்ற போவதா செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. தன்னுடைய கடைசி படத்திற்கு கிட்டத்தட்ட 250 கோடி வரை சம்பளம் எதிர்பார்க்கிறதா சொல்லப்பட்ட நிலையில கன்னடத்தின் பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்தை உறுதி செய்திருந்தது. செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு முடிந்ததும் அக்டோபர் மாதம் 69 படத்திற்கான ஷூட்டிங் ஆரம்பிக்குன்னு எதிர்பார்த்த நிலையில திடீரென ப்ரீ புரொடக்ஷன் வேலைகளை நிறுத்த சொன்ன விஜய் கடைசி படத்தினை சொந்த செலவிலே தயாரிப்பதாக விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதா தகவல் வந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த கால நிகழ்வுகள் தான் உதாரணமா சொல்லப்படுது. தலைவா, துப்பாக்கி, கத்தி, மெர்சல் என பல விஜய் படங்கள் சிக்கல்களை சந்திச்சுதான் திரைக்கு வந்துச்சு. குறிப்பாக அரசியல் வசனம் இடம்பெற்ற காரணத்திற்காக தலைவா படம் வெளியீட்டில் பல பிரச்சனைகள் வந்துச்சு. படத்தை ரிலீஸ் செய்வதற்கு விஜய் அவர்கள் பல மெனக்கெடல்களை செய்ய வேண்டியிருந்தது. கடும் எதிர்ப்பு வந்த நிலையில அப்போது முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களை தனிமையில சந்திச்சு சமாதானம் பேசும் அளவிற்கு நிலைமை இருந்துச்சு. நடிகராக இருந்த போதே தேடி தேடி பிரச்சனைகள் வரும். அரசியல் அறிவிப்புக்கு பிறகு வரும் படத்திற்கு சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. தற்போது மாநாட்டிற்கு இடம் கிடைப்பதே பெரும் போராட்டமாக இருந்து வரும் நிலையில மாநாடு நடத்தி கொள்கைகள் செயல் திட்டங்கள்லாம் அறிவிக்கும் பட்சத்தில் நிச்சயமா அரசியல் ரீதியாக நெருக்கடிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறாரு. கடைசி படத்திற்கு எந்த ரூபத்திலும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே விஜய் அவர்கள் கடைசி படத்துக்கான ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணி அவர் கடைசி படத்திற்கு எந்த ரூபத்திலும் பிரச்சனைகள் வரலான்னு சொல்லி முன்முடிவுக்கு வந்திருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். அதனால் கடைசி படத்தை தானே தயாரித்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கிறார்.